டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் எந்த பதிவை பார்க்க போகிறோம்? செவ்வாய் வக்கரம் பெறுகிறார். செவ்வாய் வக்கரத்தை பத்தி பேச போறோம். செவ்வாய் எங்க வக்கரம் பெறுகிறார்? மிதுன ராசியில் வக்கரம் பெறுகிறார். மிதுன ராசியில வக்கரம் பெறுகிறார். ஸோ இந்த வக்கரம் பெற்ற செவ்வாயினால எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த ராசிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்ன பலன் தரும்? இரண்டாம் வீட்டிலே வக்கரம். இந்த இரண்டாம் வீடு என்பது என்ன அப்படின்னா, பொருளாதாரம், பணம், தனவரவு போன்றவையெல்லாம் இந்த இரண்டாம் இடம். இந்த 12 குடையவன் வக்கரம் பெற்று இரண்டாம் வீட்டில் வருகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாம் வீட்டில் 12 குடையவன் வந்தா ப்ராப்ளம். ரெண்டாம் வீட்டில் 12 குடையவன் வந்தா ப்ராப்ளம். ஆனால் அதே 12 குடையவன் வக்கரம் பெற்று ரெண்டாம் வீட்டில் வந்தால் டபுள் டமாக்கா. என்ன டபுள் டமாக்கா? ஏனென்றால் உங்களுக்கு வக்கரம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார். உங்களுக்கு அந்த நன்மைகளை, அதி நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார். அப்படி இருக்கும்போது இந்த 12 குடையவன் ரெண்டாம் வீட்டிலே வக்கரம் அடைகிறான் என்பது ஒரு சுப செய்தி. இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் என்னெல்லாம் பலன்களை தருவார், நாம் எப்படிலாம் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வகையில் இந்த வக்கரம் பெற்ற செவ்வாய் பலவிதமான பணங்கள் வேற எங்கன்னா கொடுத்துருக்கீங்க, வரவேண்டிய பணம் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு வசூல் பண்ணி தருவார். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கான பணம், இப்போ சீட்டு போட்டேன் சார், தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் சார், என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், அல்லது பிஸ்னஸில் ரொட்டேஷன் பண்ணுறேன்னு வந்தான் சார், அவனுக்காக பணம் கொடுத்தோம், அது நின்று போச்சு. அந்த மாதிரியான பணம் லாக் ஆகிற விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துலேருந்து அந்த லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் இந்த சனி பகவான், இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் வருவது அவ்வளவு நல்ல விஷயம், வக்கரம் பெற்ற செவ்வாய். அதே மாதிரி இந்த செவ்வாய் எதற்கெல்லாம் அதிபதி என்று பார்த்தால் உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு அதிபதி. 7 குடையவன் வக்கரம் பெறுகிறான். இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 7 குடையவன் என்றால் என்னன்னா உங்களுடைய கலத்திரஸ்தானம். ஸோ மனைவி கிட்ட மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரும். ரொம்ப நாள் கிடையாது, திரும்பவும் சொல்கிறேன், உடனே பலனை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சார் இப்போ தான் ரிஷபம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படியாச்சே எப்படியாச்சே. இது செவ்வாய் வக்கரத்துக்கான பதிவு. ஏப்ரல் 10 வரைக்கும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் மற்ற எந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ செவ்வாய் ஏப்ரல் 10 வரைக்குமான பலன்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் மனைவியுடனான சண்டை, சந்தேகங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சந்தேகம், என்ன நீ யார்கிட்ட பேசிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்க, ஃபோனில் சேட்டிங் பண்ணுறது யார், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வழிகள் உண்டு. ஸோ இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பணத்தை டோட்டலாக ட்ரைவ் பண்ணிடுவார், எம்டி பண்ணிடுவார். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் அதே நேரத்தில் இந்த 7ஆம் வீடு என்பது நண்பர்கள், கூட்டு வியாபாரம், அப்படியே வரும், அப்படியே கொண்டு போய் பிஸ்னஸில் போடுவீங்க, அப்படியே வரும், அப்படியே கொண்டு போய் பிஸ்னஸில் போடுவீங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆகும். நல்லா நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு கட்டில் வாங்க, பீரோ வாங்க, டக்கு 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 டக்குன்னு அந்த ஆஃபீஸை பயங்கரமாக ரெடி பண்ணிடுவீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் உழைச்சே பண்ணுவீங்க. அதான் அதில் ஹைலைட்டு. இது எல்லாமே நீங்கள் சம்பாதிச்சே பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களால் முடியும், நீங்கள் நினச்சா முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசி இந்த செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிற போட்டி தேர்வுகள் எழுதுகிறவங்க, இந்த இதை எழுதுவாங்க, ஐஏஎஸ் எழுதுவாங்க, ஐபிஎஸ் எழுதுவாங்க, இந்த ஜிட்டு தேர்வு அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த தேர்வு எழுதுவாங்க, கேட்டு தேர்வுகள் எழுதுவாங்க, அது போன்ற நுழைவுத் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொன்னான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் 10 உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமையும். காரணம் என்னென்னா, அதெல்லாம் நோக்கி உங்களுடைய பயணம் என்பது செல்லும். எதை நோக்கி? உங்களுடைய நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி போன்றவை குறித்த உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இந்த குடும்ப பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் நீங்கள் சொத்து பிரிக்காமல் இருக்கீங்க, அல்லது உங்கள் பெரியப்பா இந்த சொத்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, இது போன்ற அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறக்கூடிய விஷயங்கள், முக்கியமாக வக்கீல்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு நாளாக இருக்கும். இந்த ஏப்ரல் 10 வரைக்கும் யாராவது அட்வொகேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பொன்னான ஒரு காலமாக இந்த காலம் அமையும். காரணம் என்னவென்றால், இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அத்தனை நன்மைகளை தரப்போகிறார். 2ங்கிறது வாக்கில் வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. பேசும்போது வார்த்தைகளை விடாதீங்க. வார்த்தைகளை பொறுமையாக பார்த்து வார்த்தை விடுங்க. படக்குன்னு பேசிடாதீங்க, ஒரு உறவே முறிஞ்சு போயிடும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதையுமே நீங்கள் படக்குன்னு பேசிடக்கூடாது. பேசுனீங்கன்னா அது என்ன ஆகும்னா,
அந்த உறவு முறிஞ்சு போயிடும். பேச்சுக்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக சில பேர் தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது அல்லது ஒருத்தர் காயப்படுற மாதிரி பேசுறது போன்றவை குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் நிறையா வரும், ஆனால் உங்களுடைய மனைவி கூட வர்ற பிரச்சனைகளும் கூடவே சேர்ந்து வரும். இந்த செவ்வாய் வக்ரம் நிவர்த்தியாகிறது ஏப்ரல் 10க்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் சரியாகும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் பெருந்திரளாக அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.